எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஒரு ஊழியக்காரனா வேலை பார்க்கிறவன் எஜமான் செய்யறத அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. எங்க உங்களை ஃப்ரெண்டுன்றாருங்க இயேசுகிறது. இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையை அசைச்ச வார்த்தை. எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய சிநேகிதன் இருக்கிறார். என்னுடைய எல்லா மறைமுகமான வழிகளை என் நண்பன்கிட்ட சொல்ல முடியும். அப்பாட்ட சொல்லாத, அம்மாட்ட சொல்லாத, நண்பன்கிட்ட சொல்லுவான் ஒருத்தவன். சொல்ல மாட்டேன்னா. ஆனால் இன்றைக்கி நண்பர்கள்ட்ட சொன்னாலும் அதை குறித்து ஏராளமான நண்பர்கள் தான் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்களே தவிர உன்னுடைய வழியை புரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி நிறைய பேர் கிடையாது. கடவுள் கிருபையில் சில பேர் பெற்றிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு நண்பனாக இருக்கிறார். அவர்கிட்ட உன்னால் எதையும் ஷேர் பண்ண முடியும். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாததை, அக்கா தங்கச்சிட்ட சொல்ல முடியாத மறைமுகமான பாலியல் காரியங்களை கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களால் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுன்றது தான் நற்செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. இறுதிய ரகசியங்களை அவர்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அவர் என்னுடைய நண்பனாக இருக்கிறார். இதுதான் செழிப்பிற்கான திறவுகோல். அல்லேலூயா. உங்கள்கிட்ட எல்லா அந்தரங்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னென்னத்தை சொல்ல முடியும், அது எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துட்ட சொல்ல முடியும். அவரை ஈடுகட்டுற அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்ல சிநேகிதன் எனக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்தில் சொல்லுங்கள், உனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொல்ல முடியும். எல்லா வழிகளையும் சொல்ல முடியும். எல்லா பற்றாக்குறையும் அவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், யோவான் 15:15 படி நல்ல சிநேகிதன் எனக்கு உண்டு. என்னுடைய எல்லா மனசில் இருக்கிற வழிகளையும் அவர்கிட்ட சொல்ல முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்குது. இயேசு கிறிஸ்துவ அப்பாவை பார்த்துருக்கலாம், அண்ணனாக பார்த்துருக்கலாம், அம்மாவை பார்த்துருக்கலாம். ஆனால் சிநேகிதனாக பார்த்தீங்கன்னா அது வேறு முகம். அதான் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிற கர்த்தர். இந்த சபையை எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன்.